அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரத்திற்கான வீக்லி லெவல்ஸ் அனலைஸில் எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் இது எந்த இடத்துல எந்த ப்ரைஸு போனால் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் செல்லோ பையோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வீக்லி அனலைஸில் வீக்லி லெவல்ஸ். இது இந்த வார எக்ஸ்பைரி வரைக்கும் மட்டுமே பொருந்தும். இது வரைக்குங்க எக்ஸ்பைரி டே. நிஃப்டின்னா வியாழக்கிழமை, பேங்க் நிஃப்டினா புதன்கிழமை. அதுக்கப்புறம் இதுக்கு வேலிட் கிடையாது. அதுக்கப்புறம் நியூ லெவல் வந்துடும். ஓகேங்களா? இது பொசிஷன் மெத்தட். பொசிஷன் இதை வைத்து ஆப்ஷன் பையிங்கெல்லாம் பண்ணக்கூடாது. ஆப்ஷன் பையிங் பண்ணக்கூடாது. இது எட்ஜிங் இல்லாமல் வர்த்தகமே பண்ணக்கூடாது. எட்ஜிங்கோட தான் நீங்கள் வர்த்தகம் எடுக்கணும். எட்ஜிங் இல்லாமல் வர்த்தகம் தயவு செய்து இது எடுக்காதீங்க. ஏன்னா நம்ம இதை டே கேண்டில் க்ளோசிங் பேஸ்ட் வச்சுருக்கோம் ஸ்டாப் லாஸு. அப்போ உங்களுடைய லாஸ் பெருசாக இருந்துடும் எட்ஜிங் இல்லாமலாம் வர்த்தகம் பண்ணலாம். இல்லை 15 மினிட்ஸில் எக்ஸிட் ஆகிருந்தாலும் எட்ஜிங்கோட தான் பண்ணணும். 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து ஸ்டாப் லாஸ் மாதிரி க்ளோஸ் வச்சா எக்ஸிட் ஆகிட்டு மறுபடியும் அது 15 மினிட்ஸ் கீழே, அதுக்கப்புறம் கீழே இங்கே வந்துச்சுன்னா இங்கே நீங்கள் என்ட்ரி எடுத்தாகணும். நியூ ப்ரைஸ் அப்படியும் ஃபாலோ பண்ணலாம். இது பொசிஷனில் ஒன் ஆஃப் தி மெத்தட் தான். இது வந்து ஒன் ஆஃப் தி மெத்தட் தான் பொசிஷனல்ஸில். அனதர் மெத்தட் இருக்குது, அது வேற நம்ம எதையுமே கால்குலேஷன் கணக்கின் அடிப்படையில் தான் இயங்குவோம். ஓகேங்களா? அப்போது அந்த மெத்தட் அது வந்து A to Z அனைத்து மார்க்கெட்டுக்கும் அந்த கால்குலேஷன் பொருந்தும். இதுக்கு ஈக்விட்டியில் எந்த ஸ்டாக்கு எதுக்கு வேணால் போடலாம், கமாடிட்டியில் க்ரூட் ஆயில் இதுக்கு எல்லாமே போடலாம். அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்ட். நீங்கள் பிட்காயினில் போய் போடலாம், எதில் வேணால் நீங்கள் போடலாம். ஓகேங்களா? சரி, நம்ம இந்த வீக்லி லெவல்ஸை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நிஃப்டி இங்கே இருக்காப்புல, நிஃப்டி இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்காப்புல. இங்கேருந்து மார்க்கெட் 25,992 போனால் ஒரு செல் சான்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் 26,072 டே கேண்டில் க்ளோசிங் பெஸ்ட். அவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் டே கேண்டில் கொடுக்க முடியாது. எட்ஜிங் இல்லாமல் இது எடுக்கவே கூடாது. அப்போது மினிமம் டார்கெட் வந்து 100 rupees, 100 ரூபாய் கிடைச்சிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டைரக்ஷன் ட்ரேடு எது இருந்தாலும் அந்த டைரக்ஷன் எடுக்கலாம். இயர்லி வேல்யூ தான் ஸ்ட்ரென்த் ஆனவர், அதுக்கு அடுத்தபடியாக மந்த்லி ஸ்ட்ரென்த் ஆனவர், அதுக்கப்புறம் தான் வீக்லி, அதுக்கப்புறம் தான் இன்ட்ராடேஸ். ஓகேங்களா? அதே இங்கே இருக்கக்கூடிய மார்க்கெட்டு இங்கேருந்து கீழே வந்தால் 55,332 இந்த இடத்துல வந்தால் பை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸ்டாப் லாஸ் டே கேண்டில் க்ளோஸ் 408. ஓகேங்களா? இது நிஃப்டிக்கு. இப்போ பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். இது வந்து நம்ம ஏன் நிஃப்டி பேங்க் நிஃப்டி மட்டும் கொடுக்குறோன்னா அதில் தான் அதிகமான லிக்விடிட்டி இருக்கிறதுனால கொடுக்குறோம். மற்றபடி எல்லாத்துலேயும் கொடுக்கலாங்க. எல்லாத்தையும் உட்காந்து எடுத்து போட்டுட்டு இருந்தால் அது எல்லாத்துக்குமே தான் லெவல்ஸ் தான் உங்களுக்கு நிறைய பேர் கொடுக்குறாங்களே யூடியூப்ல. காட்டுங்களா? நம்ம மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில் கொடுக்குறோம். எதுக்கெல்லாம் டைம் ஆகுன்றதுனால நான் கொடுக்குறது இல்லைங்க. ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி இங்கே இருக்கு 54,292 போனால் நியர் போனால் செல்லு, 53,188 நியர் வந்தால் பை. இதுக்கு ஸ்டாப் லாஸ் நான் எப்பயுமே பேங்க் நிஃப்டி கொடுக்கறதில்ல, நான் சொல்லிடுறது 150 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ். இதுலேருந்து 150 பாயிண்ட் ப்ளஸ் பண்ணிக்கணும், இதுலேருந்து 150 பாயிண்ட் மைனஸ் பண்ணிக்கணும். 150 பாயிண்ட்ஸ் டே கேண்டில் க்ளோசிங் தான். அதனால எட்ஜிங் இல்லாமல் இதை தயவு செய்து வர்த்தகம் செய்யாதீர்கள். இந்த மெத்தடில் வீக்லியில் 52 வாரம் இருக்குன்னா 44 வாரம் சக்ஸஸாக இருக்கும். ஓகேங்களா? இது பொசிஷனல் ஒன் ஆஃப் தி மெத்தட் தான். நீங்கள் பயிற்சி எடுத்து உங்களுடைய இதை பயன்படுத்தி இது கூட உங்கள் டெக்னிக்கல் மேட்ச் ஆச்சுன்னா இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, இல்லையா தவிர்த்துங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.